நம்ம இந்தியன் கேப்டன் ரோஹித் சர்மாக்கு ஐபிஎல் ஏலத்தில் 50 கோடி ரூபாயை இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் மொத்தத்தில் அவரை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த 2 நிர்வாக அணிகளும் தற்பொழுது தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஆக்ஷனில் வந்தார்னா அவருக்கு எவ்வளோ போகுன்னே தெரியாது. அதனாலேயே 50 கோடி ரூபாய் ரோஹித் சர்மாக்காகவே ஒதுக்கியிருக்காங்க இந்த 2 டீமும். அப்போ பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 இல்லை 2 இல்லை 50 கோடிங்க, ஒரு ஆளுக்கு 50 கோடி 2 டீமும் ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா ரோஹித் சர்மா யார் தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆக்ஷனில் 2 பேருக்கும் களை கட்ட போகுதுங்க. 2 டீமும் தூக்கிட்டே இருக்க போகிறாங்க. அது எவ்வளோ நேரம் தூக்கிட்டு இருக்க போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த டைமு ஆக்ஷனில் ரோஹித் சர்மா ஒரு கலக்க போகிறாரு. எல்லா அணிகளும் அவருக்கு போவாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த 2 டீமும் அவருக்காக இந்த 50 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு ரோஹித் சர்மா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு முயற்சியோடு இருப்பாங்க. இத்தனைக்குமே ரோஹித் சர்மாவுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 38. அப்படி இருந்தும் இந்த 2 டீமும் அவரை எடுத்து அவருக்கு கேப்டன் பதவி கொடுத்து எங்கள் டீமை கப் அடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு போராடுறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்தியன் கேப்டனுக்கு மூவ்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஐபிஎல் நிர்வாகம் தற்பொழுது சொல்லியிருக்காங்க இந்த 2 டீமும் அவர் இந்த இவ்வளோ பட்ஜெட்டில் தான் ஒதுக்கியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பட்ஜெட் இருந்தால் அவரை எடுத்தே ஆகணும், மொத்தம் அவரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 2 டீமும் தீவிரமாக இருக்காங்க. ஸோ இந்த டைம் ஐபிஎல் ஏலம் வேறு லெவலில் இருக்க போகுது. இவருக்கு மட்டுமே 50 கோடி ரூபாய் இந்த 2 டீமு கொடுத்தாங்கன்னா அப்போ ஐபிஎல் வரலாற்றிலே ஒரு ஐபிஎல் சீசனில் ஏலத்தில் இவ்வளோ கோடிக்கு போனது ரோஹித் சர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சாதனை அவருக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு, ரோஹித் சர்மா மும்பையிலிருந்து வெளியே வேறு அணிக்காக ஆடப்போவது இதுவே 3வது முறை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டராக இருந்தப்போ டெக்கான் சார்ஜர்ஸ் கார்னர், அதுக்கப்புறம் தான் மும்பைக்கு வந்தார். அடுத்ததாக 3வது அணிக்கு மாறப்போவதற்கான நேரம் வந்துவிட்டாதா ரோஹித் சர்மாவுக்கு. அவருடைய தரம் என்ன என்பது இதிலே புரிஞ்சிருக்கும். ஏன்னா அவருடைய ஹிட்டிங் எபிலிட்டி அந்தளவுக்கு ஹிட்மேன் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே கதி கலங்க வைக்கிற அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அப்படி தான் இந்த ஐபிஎல் அவரை மாற்றப் போகிறது. இந்த 50 கோடி கொடுத்து அந்த 2 அணியில் யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அந்த 50 கோடியை தாண்டி ₹1 இருந்தாலுமே அந்த அணி யாராக இருக்கும், யார் எடுக்க போகிறாங்க, எந்த அணிக்கு ரோஹித் சர்மா 2025 ஐபிஎல் சீசனில் ஆட போகிறாரு அப்படின்றத உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.